அப்பா அது இன்றைக்கு இந்த பார்த்து உடம்பு வேளாம இருக்கே. அப்பா கை காலனோ கடவுளே, என்ன அப்போ ஸ்கூல் தொடங்கின நாள் என்று இப்படி உடம்பு வேளாம இருக்கலப்பா. அந்த போன் எங்கடா வைக்கிறான், எங்க வச்சேன்னு தெரியலையே. போன எவனாச்சு கபட்டுக்குள்ள இருப்பாங்க. தூசு தூசு தூசு. டேய், இவன் என்ன படுத்திருக்கான்? ஸ்கூல் இல்ல, டைம் வேற 7 மணி ஆகுது. 8:30 ஸ்கூல் போகணும். என்னோட டேய் டேய் சரணா, டேய் உனதாடா இவன் ஒருத்த மனுஷன் நிலைமை தெரியாம பாடுறா. நான் கதைச்ச உடனே கணக்கெடுக்காம அங்கால திரும்பி பார்த்து படுக்கானே. உனக்கு செய்யற ஐடியா நின்ற தாண்டா உனக்கு செய்யற சரியான ஆப்பு. ஏண்டா நாயே, நான் அப்போதே இருந்து கூப்பிடுறேன் கேட்காத மாதிரி படுக்கியா? ஸ்கூலுக்கு வேற டைம் போயிட்டு என்ன இன்னைக்கு ஸ்கூலை கட்ட அடிக்க போயா? எழுப்பி ஸ்கூலுக்கு போடா. அட்டி போட்டேன்டா, எழுப்பி போடா. நானே உடம்பு இல்லாம படுத்த விடக்க இருக்கேன். ஸ்கூலுக்கும் போயிடாம நடக்கவும் இல்லாம இப்படி இயலாத நிலையில இருக்கேன். ஏண்டா ஐஸ் கட்டிய போடுற? என்னடா சொல்ற? ஆமா, முடியலடா. கை காலெல்லாம் 10 பேர் சேர்ந்து அடிச்சு போட்ட மையே நோவுது. நானே கொஞ்சம் வேளாம இருக்கி படுப்போம், படுத்து ரெஸ்ட் எடுப்போம்னு பார்த்தா ஏழாதோட ஐஸ் கட்டிய தூக்கி வைக்கியடா. உனக்கு கொஞ்சம் அறிவு இருக்காடா உனக்கு? எனக்கு தெரியாதுடா நீ இப்படி உடம்பு வேளாம இருக்கிறது. நான் நினைச்சேன் நீ ஸ்கூலை கட் அடிக்கிறதுக்காகத்தான் அப்படி படுத்திருக்க அப்படின்னு யோசிச்சு. சொல்லிடா சொல்லிடா. சரி சரி, பரவாயில்ல பரவாயில்ல, உடம்ப பார்த்து கொள்ளுனே. சரியா? பெண்ணு தெரியும், ஸ்கூல் இல்ல, இதைய படுத்து தூங்கிட்டு இருக்கா. டேய் டேய் சரணா, டேய் ஸ்கூல் போகலையா நீ? என்ன ஸ்கூலை கட் பண்ணணும்னு ஆசையா? ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் கழிச்சு இங்க ஸ்கூலுக்கு போய் கிரவுண்டுக்கு போய் அந்த மேட்சுக்கு சேரணும் இந்த மேட்சுக்கு சேரணும்டா அப்படிலாம் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். ஆனால் இன்னும் தெரியல, எனக்கு உடம்பு ஏலாம இருக்கு, காய்ச்சல் வர மாதிரி இருக்கு. உடம்பு சரியில்லையா? உங்களுக்கு நம்பிக்கை இல்லாட்டிக்கு சொல்லுங்க, நான் இப்போ ஸ்கூல் பேக்கை போட்டுட்டு உடம்பு ஏலாதத்தோட நான் போறேன். டே 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 டே, எனக்கு என்னடா தெரியும் உனக்கு உடம்பு சரியில்லைன்னு? சரி, நீ ஒன்றுக்கு ஸ்கூலுக்கு போத்தல, நீ படுத்து கொஞ்சம் ரெஸ்ட் எடு. நான் ஆஃபீஸுக்கு போயிட்டு வரேன். பின்னேரம் அப்படி உனக்கு உடம்பு சரியில்லாட்டிக்கு சொல்லு, நம்ம டாக்டர்கிட்ட கொடுத்து செக் பண்ணுவாங்களே. சரியா? உடம்பு பார்த்துக்கோ. ஓகேப்பா, ஓகே. சரியா? ஓகே, பை, டேக் கேர். A few moments later. எங்க போயாச்சா? அப்பாடா, யாஹூ ஷப்பா. ஒரு ஸ்கூலை கட்டடிக்கிறதுக்கு எப்படியெல்லாம் நடிப்பு விட்ட தூக்கி போட வேண்டியது. ஷப்பாப்பா. ஒன்று எங்க அண்ணன் சரவணாவை சமாளிக்கணும், என்னொன்று எங்க அப்பனை சமாளிக்கிறேன். இவங்க 2 பேரை சமாளிக்கிறதுக்கு இடையிலேயே நான் ஒல்லியாகி வள்ளியாக போயிருக்கேன். ஏற்கனவே வெயிட்டு குறைஞ்சிட்டேன். ஷப்பாப்பா, இவங்கள்ட்ட காட்டுற நடிப்புக்கு நம்ம வேற எங்கேயாச்சும் இந்தியாவிலையோ இல்லை எங்கேயாச்சும் படம் நடிக்கிற படம் கொஞ்சம் காசாச்சு பார்க்கலாம். என்ன பண்றது, எல்லாம் என் தலையெழுத்து. இன்னைக்கு நிக்கிற லீவை எப்படியாச்சும் பிரயோசனப்படுத்தும். எங்கடா ரிமோட்டை காணல? எங்க போயிருக்கேன்? டிவியை போடும்.
என்னப்பா வேலைக்கு போகல? இல்லைடா, இன்றைக்கு ஆஃபீஸுக்கு போகல. அது சரி, உன்னோட உடம்பு எப்படி இருக்கி? இல்லைப்பா, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. அவடத்தில் எழும்பி போய் கொஞ்சம் சுடுதண்ணி எடுத்து குடிச்சினா இப்போ பரவாயில்ல. ஓகே. டேய் சரணா, உனக்கு ஒன்று தெரியுமாடா? இந்த ரூமில் ஒரு சிசிடிவி கேமரா இருக்கு. ஓ, என்னது சிசிடிவி கேமராவா? எங்கப்பா? ஐயோ, ஆஃபீஸுக்கு போனேன். ஆஃபீஸுக்கு போய் கொண்டிருக்கக்குள்ளே நீ என்ன செய்கிறா ஏது செய்கிறா என்று சொல்லி இந்த ஃபோனில் பார்த்தேன். நீ பண்ண மொத்த தில்லாலங்கடி வேலையும் இதில் ரெக்கார்ட் ஆயிட்டு. ஸ்கூலுக்கு போக சொன்னால் ஸ்கூலுக்கு போகாமல் கட்டடிச்சு போட்டு இங்கே வந்து டான்ஸாக. இல்லைப்பா, சும்மா தான்ப்பா டிவியை போட்டு பார்த்து நான். அமுகு டுமுகு அமால் டுமால், அமுகு டுமுகு அமால் டுமால், அமுகு டுமுகு அமால் டுமால்.